பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் பார்வதி விக்ரம் நாமினேஷன்ல வரலையேன்ற மாதிரி ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திவ்யா கேமரா முன்னாடி போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கும் மெசேஜ் சொல்றாங்க, பிரச்சனுக்கும் ஒரு சில மெசேஜஸ் சொல்றாங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து விக்ரம் வந்து திவ்யாவுக்கு ஒரு சில அட்வைசஸ்லாம் சொல்றாரு. அதை எப்படி திவ்யா எடுத்துக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். கானா வினோத் கேமரா முன்னாடி போயிட்டு வீட்டுக்கு ஒரு தகவல், குறிப்பா என் பசங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சில பல விஷயங்களையும் சொல்றார். அது என்னன்றதையும் பார்க்கலாம். வெளியே வந்து பார்வதி சேன்றான்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும், எனக்கும் உதவியாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மொதல் விஷயம், ஆல்ரெடி மதியம் ஒரு சம்பவம் மிஸ் பண்ணிட்டேன். பார்வதி கிளீனிங் பண்ண சொல்றார். கானா வினோத் என்ன சொல்றாருன்னா, ஃப்ரிட்ஜில் கிராசரிஸ் வந்திருக்கு, அந்த கிராசரிஸை எடுத்து உள்ள அடுக்க சொல்றாங்க. அப்போ உள்ள வந்து எடுத்து அடுக்கிட்டு வெளியே வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, வேஸ்டேஜஸ் இதெல்லாம் இருக்கு, அதை வந்து கிளீன் பண்ண சொன்னா அதை கிளீன் பண்ண முடியாது. நாங்கள் ஏன் பண்ணோம், அதை நாங்கள் சாயந்தரம் தான் பண்ணுவோம், நைட்டு தான் பண்ணுவோன்ற மாதிரி அது பேசுற விவாதம் தான் பண்றாங்க. பார்வதி வந்து அது கிளீன் பண்றதை பட்டுன்னு பண்ணியிருந்தா முடிச்சிருக்கலாம் விவாதம் பண்ற நேரத்துல. அங்க உட்காந்து கம்ப்ளீட்டா வந்து பேசிக்கிட்டு இதுல ஆயிட்டு கானா வினோத்ல கடுப்பாயிட்டாரு. ஏமா ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டியாமா, இதெல்லாம் பண்ண மாட்டியான்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவுல ஆதிரை வந்து அவங்க பாதி கிளீன் பண்ணோன்னு எஃப்ஜே காண்டாயிட்டான். நீ எது கிளீன் பண்ற, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், உன் வேலையை நீ பாரு, நீ தேவையில்லாத வேலைலாம் பார்க்காதன்ற மாதிரி அங்க எஃப்ஜே வந்து ஆதிரை கத்துறான். இன்னொரு பக்கம் திவ்யா போயிட்டு ஓப்பனா சொல்றாங்க பார்வதி கிட்ட, பார்வதி இது ஒரு நாள்ல தான் இந்த கிராசரிஸ் ஐட்டம் வரப்போகுது, அதை கிளீன் பண்ணியிருக்காங்க, அதை கிளீன் பண்ண வேண்டியது உங்க வேலை தான், அதை பண்ணுங்க, அதை அப்படியே நீங்க நைட்டு தான் பண்ணுவோன்னு விட்டு போட்டிருந்தா அந்த அழுக்கு டஸ்ட் எல்லாம் வந்து பாக்குறதுக்கு நல்லவா இருக்கும், சாயந்தரம் வரையும் அதை நைட் வரையும் வச்சுட்டா இருக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கஷ்டப்படுறாங்க மக்களை கிளீன் பண்றதுக்கே, அவ்வளவு கஷ்டப்பட்டு கிளீன் பண்றாங்க பார்வதி அவர்கள். ஒரு பாயிண்ட்ல இவங்க கிட்ட ஒரு வேலையை சொல்லி வாங்குறதாங்காட்டி சபா அப்படின்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி கானா வினோத்தோட நிலைமை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பரிதாபமா தான் இருந்தது. அது ஒரு பக்கம். ஓகே, அடுத்து இதுல என்ன பண்ணிட்டாங்க, விக்ரம போயிட்டு லைட்டா வெறுப்பேத்த ட்ரை பண்ணாங்க. நான் வரண்டா இருறேன், உனக்கு பாத்ரூம் பக்கம் வந்து உன்னை செய்யறேன், நீ பாத்ரூம் பக்கம் வந்து செய்யி, என்ன வேணாலும் பண்ணு, நான் பாத்ரூமை முழுசா கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டு நான் வேலைக்கு வர மாட்டேன், எதுக்கு ஃப்ளோருக்கு வர மாட்டேன், அப்ப என்ன பண்ணுவேன்ற மாதிரி அங்க ஒரு செக்மெண்ட்டை வச்சு விக்ரம் முடிச்சு விட்டாப்பல. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இது மதியம் சொல்ல மறந்த தகவல். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, திவ்யா வந்து கேமரா முன்னாடி போய் சொல்றாங்க, ஸோ நான் வந்து இப்போ எமோஷனலாக வீக் ஆகுறேன், இவங்களை நாமினேட் பண்ணலாமா, பண்ணது ரைட்டா தப்பான்றது கூட எனக்கு தெரில, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, அதனால நான் நாமினேட் பண்ணேன். இதில் நான் யாருக்கும் கேம்ல அவங்களையும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, அவங்களும் என்னை இன்ஃப்ளூயன்ஸாக பண்ணலை அப்படின்றத நான் பார்க்குறேன்ற மாதிரி ரித்விகா ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அமிச்சாங்கல்ல, கூட்டமாக சேர்ந்து விளையாட போறியா தனியாக இருக்க போறியா அப்படின்றது. இப்போதான் உங்களுக்கு அந்த விளக்கம்லாம் புரியுது. நான் வந்து தனியாக தான் ப்ளே பண்ணுறேன், இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஆகலைன்ற மாதிரி கிளாரிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நானாக தான் ப்ளே பண்ணிருக்கேன். ஆனா இப்ப எப்படி எனக்கு தோணுதுன்னா, ஏதோ பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு, ஏதோ அவங்க என் கூட ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஸோ நானும் அவங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கேன், பட் ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, ஒழுங்கா இது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எப்பத்துல இருந்து நடந்திருக்குன்னா, துண்டித்தல் நீடித்தல்ல இருந்து தான் ப்ராப்ளம் வந்திருக்குன்ற மாதிரி நான் கெஸ் பண்றேன்ற மாதிரி கெஸ் பண்றாங்க. கரெக்ட். பிரஜன் எப்போ உனக்கு நீடித்தலும் சாண்ட்ராக்கு துண்டித்தல் கொடுத்தாங்களோ அந்த ஒரு இடம் தான், அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல தான் பெரிய பிரச்சனை, அதுல இருந்து தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றதையும் நான் பாக்குறேன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து நேற்று போய் லிவிங் ஏரியாவில் போய் அட்ரஸ் பண்ணும் போதும் நான் ட்ராமாலாம் பண்ணல, அது ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் பண்ணேன். அதுக்கு இவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த மாதிரி வார்த்தைகள் பேசியிருந்தாங்க. ஸோ குறிப்பாக டேரக்டர் எனக்கு ரொம்ப புரியல அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்துங்க, நான் வந்து சீரியஸாக நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இதெல்லாம் தான் பண்ணணும்னு நினச்சேன், அவங்கள சீரியஸாக ரிக்கவர் ஆகணுன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற மாதிரி தெரிலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்க டைம்ல சாண்ட்ரா வந்து அந்த மெயின் டோர் பக்கத்துல வந்து உட்கார்ற சீனை பார்க்க உடனே திவ்யா கிளம்பி போயிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து சுபிக்ஷா கார்டன் ஏரியாலே உட்காந்துட்டு, ஏன்னா அண்ணனுக்கு விட்டு கொடுத்தீங்கன்ற நாமினேஷன்ல தானே சுபிக்ஷா வந்திருக்காங்க, அதை தான் சொல்றாங்க, இந்த வாட்டி அண்ணனும் கிடையாது எவனும் கிடையாது, இதை நான் ப்ரூவ் பண்ணணும், இந்த வாரம் ஃபுல்லா வந்து வேற மாதிரி விக்ரமை வச்சு செஞ்சுதான் ப்ரூவ் பண்ணணும், டாஸ்க்ல வரட்டும், விக்ரமுக்கு எதிராக நின்று விளையாடி காட்டுறன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்போ விக்ரம அடிச்சு காலி பண்ண போற சுபிக்ஷா அப்படித்தானேன்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. ஆமா கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றதையும் நான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் சபரியோட கேம் வந்து ஃபுல்லா டிராபேக் ஆயிடுச்சு. அவன் ஃபர்ஸ்ட் இருந்த சபரிக்கும் இப்ப இருக்கிற சபரிக்கும் டோட்டலி கான்ட்ராஸ்டா இருக்கான். கேப்டன்சிக்கு அப்புறம் வந்து அவன் ஃபுல்லா கீழே தான் போயிட்டு இருக்கான், மேல கிடையாது. அந்த ஃபயர் சபரியை இன்னும் பார்க்கல, அதனாலதான் நான் போயிட்டு இதெல்லாம் சொன்னேன்ற மாதிரி டிஸ்கஷன் அங்கேயும் போயிட்டு இருக்கு. ஓகே, இதுக்கு நடுவுல
இது ஒரு பக்கம் அந்த சாண்ட்ரா கூட நடந்த விஷயங்களை உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இந்த நாமினேஷனை பற்றியும் இது எல்லாத்தையுமே உட்காந்து விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. விக்ரமும் பேசுறாரு. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, நான் நாமினேட் பண்ணது சரியா தப்பானும் புரியலன்ற மாதிரி பேசிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. விக்ரம் வந்து இந்த டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் வந்து எதுவுமே சொல்லாமல் க்ளோஷர் கொடுத்துட்டு போவார்ல, க்ளோஷரே கொடுக்காம போவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்க சொல்கிறாங்க, ரிலேஷன்ஷிப்புக்காக நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுவோம், எவ்வளோ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம், அதெல்லாம் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் அதுக்கு ஒரு க்ளோஷருன்றது முக்கியம். அதை நம்மளும் அதை ஃபீல் பண்ணியிருக்கோம், அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்கோன்ற போது அது க்ளோஷர் கொடுத்து தான் போகணும். எனக்கு அது என்னன்னே தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த வீட்டில் சந்தேகப்பட்டு தான் ஆகணும். சந்தேகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உண்மை ஒரு பக்கம் வைக்கணும். இது ரெண்டுமே தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க. இந்த வீட்டில் அப்படி தான் நடக்கும். வெளியே இருந்தால் நம்ம இந்நேரத்துக்கு இவ்வளோலாம் யோசிக்க மாட்டோம். பட் உள்ளே இவ்வளோ யோசிச்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாதுன்ற மாதிரியும் விக்ரம் சொல்கிறாரு. இல்லை அவங்க ஒரு பாயிண்ட் வயசுக்கு மேலே யோசிக்கிறாங்களா, நம்மளால என்ன நினைக்கிறாங்கன்னே தெரிஞ்சுக்க முடியலன்னு. ஸோ வயசுக்கும் மெச்சூரிட்டிக்கும் சம்மந்தம் இல்லைங்க, அவங்க அப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அப்படி இருக்குதுங்க, ஃப்ரீயாக விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம் நடக்குதா. அடுத்து கானா வினோத் வந்து கேமரா முன்னாடி ஸோ அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி 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 அப்படின்றத சொல்லிட்டு, மக்களுக்கும் நன்றி, ரசிகர்களுக்கும் நன்றி. ஸோ நான் எப்படியோ ஒரு வழியாக அந்த வீட்டுக்குள்ளே இருப்பேனான்னு தெரில, இவ்வளோ தூரம் இருக்க வச்சு நான் இப்போ ஒரு கேப்டனாக ஆகணும்னு நினச்சேன், அந்த கேப்டனாக கூட நான் ஆகிட்டேன். அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு. இதில் என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் வருதான், அதான் பாக்கியாவா, பாக்கியாவுக்கு பிறந்த நாள் வருதுன்ற மாதிரி பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, ஸோ உனக்காக தான் நான் இருக்கேன், நம்ம பசங்களுக்காக தான் நான் இருக்கேன், பசங்களை படிக்க வைக்கணும், ஸோ நான் அதை பட்டதெல்லாம் இங்கே விடணும், கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு தான் வருவேன், நீ பாரு, ஃபீல் பண்ணாத, வருத்தப்படாத, அடுத்த வாரம் நம்ம இங்கே வேறு ஃபேமிலி டாஸ்க்லாம் இருந்தால் அடுத்த வாரம் நம்ம இங்கே சந்திக்கலாம், மீட் பண்ணலாம், கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வரேன் பாக்கியா, ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு ஒரு விதமான மெசேஜும் கன்வே பண்ணிருக்கார். குழந்தைகளுக்காகனார்ல, அது வேற மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ குழந்தைகளையும் கன்சிடர், ஃபேமிலி, அப்புறம் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொன்னது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்து பார்வதி அண்ட் சாண்ட்ரா. அப்போ என்ன பண்ணிட்டாரு விக்ரம், ஒரு பக்கம் போன வாரம் பார்வதி கேக்கு இதை ஸ்வீட்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களே, நாமினேஷன் ஆகலைன்ற மாதிரி, இன்னைக்கு அந்த மாதிரி விக்ரம் வந்து வெறுப்பேற்றிட்டு இருந்தார். உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. அப்போ பார்வதி வந்து உட்காரும் போது விக்ரம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அப்படியே பார்வதி வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா, பார்வதி காண்டாயிட்டு, டே என்னடா நீ, இல்லப்பா அது அப்படிதான் பாரு, நான் இப்படிதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்வதி காண்டாயிட்டு போறாங்க. இதே பார்வதி தான் போன வாரம் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. அது கரெக்டுனா இது கரெக்டு தான். ஏன்னா சில கூட்டங்கள் வந்து எப்படி பண்ணுன்னா, பார்வதி செலிப்ரேஷன் பண்ணா மட்டும் ரைட்டு, விக்ரம் செலிப்ரேஷன் பண்ணா மட்டும் தப்புன்ற மாதிரி பேசுவாங்க. அவர் ரீதியில செலிப்ரேட் பண்றாங்க, நீங்க உங்க ரீதியில செலிப்ரேட் பண்றீங்க, அது ரைட்டுனா இது ரைட்டு, இது தப்புனா அது தப்பு அப்படின்றதுதான். அதை பார்த்துட்டு வெளியே வந்து பார்வதி சாண்ட்ரா கிட்ட சொல்றாங்க, எல்லாம் ஓகே, இந்த விக்ரம் பையன் நாமினேஷன் வரல, என் மூஞ்ச பார்த்தாவே உனக்கு தெரியுதுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல திவ்யா வேற போட்டா அப்படின்னும் போது, பழைய வைப்புக்கு திரும்பி வா சாண்ட்ரா, இந்த பழைய வைப்புக்கு வந்து வா, இதெல்லாம் வேலையாவாது, அதை கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இடம் மாதிரி தான் இருக்கேன், இன்னும் பழைய வைப்புக்கு வர முடியல, எனக்கு நடந்தது என் மைண்டில் இருந்து இன்னும் போகாமல் இருக்குது, ஏதோ ஸ்கூல் டாஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது டாஸ்க்கு வந்தால் மைண்டை விட்டு போவோம், ஸோ அது எமோஷனலாக கனெக்டடாக இருக்கிற மாதிரியே இருக்குது, அந்த மாதிரி இந்த வாரம் டாஸ்க் வந்தால் அதிலிருந்து போகிறேன் அப்படின்றத பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி திவ்யா நேற்று பண்ணதே எனக்கு பிடிக்கல. ஏற்கனவே முன்னாடி திவ்யா எனக்கு ஒரு வாட்டி மந்த்லி இஷ்யூ வரும்போது திவ்யா வந்து பார்த்து சென்றா அப்படின்ற மாதிரி பேசினா, இப்போ அந்த திவ்யா அந்த மாதிரி பேச மாட்டா, எனக்கு என்னன்னு புரியலன்ற மாதிரி இவங்களுக்கு எது தோணுனாலும் திவ்யா 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுவும் நேராக போய் பேச மாட்டாங்க, முதுகு பின்னாடியே உட்காந்து பேசுறது தான் சாண்ட்ராவோட வேலையாகவும் திகழ்கிறது அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ இதுதான் லைவ்ல நடந்த கரண்ட் அப்டேட். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.